எல்லாருக்கும் வணக்கம். சிவண்ணா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும். சார், விஜய் சார், தேங்க்யூ சார். என்னன்னா இப்போது எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. என்னென்னா எனக்கு கூட ஒரு படம் பண்ணிங்க புத்திவந்தான்ட்டு, அது பெரிய மியூசிக்கல் பிளாக் பஸ்டர். அது அப்போது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க என் வீட்டில் பார்த்து, சார் இங்கே எல்லாம் ஒரு ஸ்டுடியோ பண்ணுங்க, இங்கே ஒரு எடிட்டிங் பண்ணலாம், இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துருக்கு, அது இது எதோ சொல்லிட்டு எல்லாமே அவரே பண்ணிட்டார். டைரக்ஷனும் பண்ணிங்க, ஹீரோ பண்ணிங்க, ஒரு ஸ்டார் ஆகிட்டீங்க, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டீங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன் உங்களுக்கு க்ரோத் எக்ஸ்ட்ராண்ட்ரி. சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். சார், வின்சென்ட் சார், தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு எங்களெல்லாம் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரியல் ஸ்டார் எனக்கு இங்கே டைரக்டர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒரு படம் ஒரு ஐடியா வந்தால் அதுன்னு எப்படி பிச் பண்ணணும் ப்ரொடியூசர்கிட்டேன்னு ஒரு ஃபுல்லாக ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் பண்ணி அதுக்கு ஆர்ஆர் பண்ணி டப்பிங் பண்ணி நியர்லி இட் டுக் 1 year. எல்லாம் இப்படியே எடுக்கிறேன், இதுதான் என் படம்னு ப்ரொடியூசருக்கு காமிச்சு, அப்புறமா ப்ரொடியூசர் அவர் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலி க்ரீன் சிக்னல் எடுத்து ஒரு படம் பண்ணுது. இதே ஃபஸ்ட் டைம். அந்த மாதிரி எது வேணுமோ அதே பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ராண்ட்ரி. நம்ம ப்ரொடியூசர் அனதர் ஸ்டார் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரியலி சார், அவர் சொன்னார் இல்லையா, யூ இன்வெஸ்டட் யுவர் செல்ஃப் பண்ணிட்டு, அது கரெக்ட். அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. வெரி இன்டெலெக்சுவல் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் அவர், ராஜ்பி செட்டி அவர். லவ் யூ சார், ரியலி. உங்களோட ஒரு இன்டர்வியூ கூட வி என்ஜாய்ட் ஸோ மச். அண்ட் சிவண்ணா சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவண்ணான்னு என்னன்னா, எனக்கு ஒரு பிரேக் கொடுத்தவர் அவர். ஒரு ஓமன் ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் கொடுத்து என்ன ஒரு டைரக்டராக ஒரு ஐ ஸ்டார்டட் மை கெரியர். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுக்கு எல்லாம் பிளெஸ்ஸிங் வேணும் இந்த படத்துக்கு. எல்லாம் பாருங்கள். ரியலி இது ஒரு டிஃப்ரெண்ட் எல்லா படத்துக்கும் நாங்கள் சொல்லணும். பட் இது ரியலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு, ஒரு எமோஷன் இருக்கிற படம். எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வேணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். விஜய் சார், தேங்க்யூ. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1-2-3 இயர்ஸ்லேருந்து ஃபோன் கான்டாக்டில் இருப்போம். அண்ட் அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லா ஃபிலிமும் பார்ப்பேன். வருது மியூசிக் டைரக்டர் தெரியும், டைரக்ஷனும் பண்ணுவார், ஆக்டரும் பண்ணுவார். அண்ட் இஸ் ஃபிலிம்ஸ் வில் பி வெரி இன்டென்ஸ். என்ன ரோல் எடுத்தாலும் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவார். அண்ட் ஐ வாஸ் a big fan of him also. எஸ்பெஷலி பிச்சைக்காரன் ஒரு படம் பண்ணார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிருந்தார். ஆக்சுவலி எனக்கு அது ஆஃபர் வந்தது கரண்ட்டில் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு ஜோகி பண்ணதுனால அது மதர் சென்டிமெண்ட் இருக்குது, நான் எப்படி கனெக்ட் ஆகிறது தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், அவ்வளோதான். இல்லை, நான் இப்போ தான் தெரியுது, why did I miss, I should have done that ன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார். பட் நெக்ஸ்ட் டைம் வில் டூ டுகெதர் சார். வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்கிரிப்ட். அண்ட் வின்சென்ட் என்ன அவர் என்ன சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல் வெரி ஆட். வின்சென்ட், இல்லை மச்சான் நீ அப்படி சொல்லாத, நாங்கள் எப்படி பேசுறோமோ அப்படியே பேசு, தயவுசெய்து. டோன்ட் மேக் மீ ஸோ பிக். We are always that. அப்பாஜி தான், நீ என்ன அப்பாஜின்னு கூப்பிட்டுருப்பேன். அப்பாஜி தான் உன் முன்னாடி இருப்பேன் எப்பயும். நாட் சிவராஜ்குமார். அப்பாஜி will be always with you. நான் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வின்சென்ட்டு ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து. ஆக்சுவலி என்னோட ஜூனியர், என் தம்பியோட கிளாஸ்மேட் ஆக்சுவலாக. பட் whenever he comes for tuition to my house, we were sharing a very good rapport. And பெரியங்களப்போ we had a cricket team in கொடம்பாக்கம். எல்லாம் கூட விளையாடி பயங்கர கலாட்டா பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், சினிமா பார்ப்போம், பிக்சர் போயிருக்கோம், தென் கிரிக்கெட், தென் we used to go and see TV in his house. எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிடுறது. ஒரு ஃபேமிலின்னா கூட அது தப்பாகாது. நிஜமாக we were more like family. He is more like my younger brother. So thank you Vincent for coming. அண்ட் ரமேஷ் ரெட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பெரிய பட்ஜெட் யூஸ்வலாக எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஃபஸ்ட் டைரக்ஷன் அர்ஜுன் ஜன்யானோன்னு எல்லாருமே. பிகாஸ் ஃபஸ்ட்டு நான் சப்ஜெக்ட் கேட்டது நான் தான். அப்புறம் என் மேலே ப்ளேம் வந்துடுமான்னு பயம். பட் ஐ ஹேட் அ கான்ஃபிடென்ஸ் இன் ஹிம். அண்ட் இஸ் செட், நான் கதை கொடுத்துட்றேன் சிவனா, இந்த மாதிரி யார் பண்ணிக்கிட்டோம் இல்லை சொல்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த சப்ஜெக்ட் நீங்கள் தான் பண்ணணும், முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் he made one full film in animated மேனரில் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஐ ஹவ் சீன் லைக் திஸ். அதுக்கு டைலாக் போட்டு 3 என்கிட்ட கதை சொல்லும்போது 4 to 5 minutes சொல்லிட்டார். அது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, எல்லா கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். இஸ் a good actor too. சொல்ல முடியாது விஜயகாந்த் மாதிரி அவர் கூட ஒரு ஹீரோ ஆயிடுவார், ஒன்று சொல்ல முடியாது. இப்போது மியூசிக் பண்ணார், டைரக்ஷன் பண்ணார், நெக்ஸ்ட் ஹீரோவை பார்க்கலாம் அவங்கள. ஆனால் அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டும்
brilliant script. And again working with உபேந்திரா வந்து சொன்னார் இந்த மாதிரி எனக்கு அவருக்கு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னேன். கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி என் கரியரில் என்ன தான் ஹிட்ஸ் கொடுத்தா இருந்தாலும் ஓம் ஒரு சினிமா வந்து என்னோட இமேஜை மாற்றிடுச்சு. இட் வாஸ் அ கல்ட் சினிமா கிவன் பை உபேந்திரா. ஐ நெவர் ஃபர்கெட். இது பெரிய இதை சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரேக் கிடையாது. அந்த அவரோட ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே 2 படம் சூப்பர் ஹிட் பண்ணார். அவர் ஜகேஷ் ஒருத்தர் ஹீரோ பண்ணார், அப்புறம் குமார் கோவிந்தன் பண்ணார், ஷின்னு ஒரு படம். ஒரு டைட்டில்லாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும். ஷின்னு வர தரலே நம்ம மகான் இருக்கும், ஓம்னு போடுவார், ஒன்று ஏ என்னுவார், இன்னொன்று உப்பி என்னுவார், உப்பி 2 என்னுவார், நெக்ஸ்ட்டு யூஐ என்னுவார். ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸாக இருக்கும். பட் அமேசிங் பர்சன். அண்ட் ஆஸ் அ டைரக்டர் மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்காக ரொம்ப அமேசிங் பர்சன். அண்ட் யூ ஷேர் அ வெரி குட் ரேப்போ. 2 படம் நடிச்சிருக்கோம், இப்போ 3rd படம் நடிக்கிறது. அண்ட் ராஜ்பி ஷெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒன்று மட்டும் கதை பார்த்ததுலேருந்து அவர் கூட எப்பயாவது இந்த பர்சனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோம்னா ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா பிகாஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர், இன்டென்ஸ் ஆக்டர். அண்ட் டோபின்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு. தென் தட் ரிஷபவா இது, அப்புறம் சோ ஃப்ரம் சோ. அண்ட் ஐ திங்க் அமேசிங் டைரக்டர், ஆல்சோ குட் ரைட்டர். அண்ட் வி ஆல் ஷூட்டிங் பண்ணும்போது தெரியவே இல்லை எப்படி ஷூட்டிங் பண்ணோன்னே தெரியல. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் அமால்கமேஷன், ஐ திங்க் வெரி குட் அமால்கமேஷன் வித் ஒரு கெமிஸ்ட்ரியோட பண்ணோம் நாங்கள் எல்லாரும் 3 பேரும். யூஸ்வல் கெமிஸ்ட்ரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. இது வந்து கெமிஸ்ட்ரி பிட்வீன் மைசெல்ஃப், உபேந்திரா அண்ட் ராஜ்பி ஷெட்டி. அவ்வளோ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி. நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், படம் பாருங்கள், உங்களுக்கு நிஜமாக பிடிக்கும். பிகாஸ் இந்த படத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரில. பட் இஃப் வென் யூ கம் அண்ட் சிட், there's a world. That world will take you to another world. ஸோ அந்த 2 parallel worlds கூட நடக்கிறது தான் இந்த கதை. அது நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகுவீங்க. பிரதி ஒருத்தரும் யூ வில் கனெக்ட் யுவர் லைஃப் அண்ட் யூ நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் லைஃப் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் லைஃப். இட்ஸ் an emotion and come into the world of 45 on 1st January and come and bless us. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். I do ask your apologies because I can understand Tamil, but I'm not well versed to speak in fluently. That's why. So first of all, thanks to our guests, Vijay Anthony sir and Vincent sir, for your kind words. And I'm so glad that we are in Chennai, because this is one place which celebrates cinema. I think in the culture of this land, the music, the story, and the cinema, it's inherent to the culture of this land. So 45 is one cinema which celebrate the storytelling. So even though we have 2 stalwarts, like, who are absolute, like, when we grew up in Karnataka, they were our idols when it comes to performance, when it comes to direction, and when it comes to character also. I have never seen 2 people who are as kind as them, as humble as them. And we are bringing them here. And we know how you celebrated them, especially Shivanna in Jailer and Uppi sir in Coolie. That shows one thing about you. Whenever it is performance, you were never biased. So the kindness that you are showing now, I hope we receive the same on the 1st, because we are having our debutant director who have worked in this film for 3 years non-stop without sleeping. I always even I'm a director, I have done few films in Karnataka. But whenever I saw his work, I always felt jealous that I don't have this much dedication at all. So I really wish you the greatest of luck, and I really pray that the Almighty that I pray will be with you in this cinema. And also I thank our producer Ramesh Reddy for staying in this film, in this dream. Normally what happens is we invest money in the cinema, but he invested himself in the cinema. And also he made sure that this film became better because of his involvement. That rarely happens. So thank you so much for everything, and thank you so much for all the love. And we do the very best that we can, and support us on 1st of January. Thank you so much. Love you. அனைவருக்கும் வணக்கம். இங்கே நான் ஒரு கெஸ்ட்டாக தான் இங்கே வந்தேன். அதில் கெஸ்ட்னா சிவராஜோட கெஸ்ட். அதில் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா சிவராஜ் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பர் அப்படின்னா அது சிவராஜ் தான். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா விளையாண்டுருக்கோம். ட்ரஸ்ட்புரம் அந்த இடம் தான் எங்களுடைய கோட்டை. அதிலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இதில் எனக்கு ஒரு
சிவராஜ் நடிக்க ஆரம்பித்த டைம்லேருந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன். சிவராஜோட ஃபேன். அண்ட் சிவராஜோட ஒரு ஒரு படமும் பண்ணேன், லக்ஷ்மின்ற ஒரு படம் கன்னடத்தில் பண்ணேன். எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, ஒரு நண்பனை வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவனை வந்து ஒரு சிறப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சிவராஜ். அண்ட் எந்த நேரத்துலையுமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பா இறந்தப்பவும் சரி, அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன். அதுக்குள்ளே வந்து சிவராஜ் வந்து ஒரு ஹீரோ, கன்னடத்தில் வந்து இம்மீடியட்லி வாஸ் அ சூப்பர் ஸ்டார். ஃபஸ்ட்டு படமே பெரிய பெரிய லெவலில் ஹிட்டு. அப்படி இருந்தும் என்னை பார்க்க ஓடி வந்தான். அதை நான் மறக்க முடியாது. அதுபோல் அதுக்கப்புறமா அடுத்தது உபேந்திரா சார். அவர் இஸ் அ வெரி ஸ்டைலிஷ் ஆக்டர் அண்ட் ஐம் வெரி கிளாட் டு பி ஆன் ஸ்டேஜ் வித் யூ சார். அண்ட் விஜய் ஆண்டனி பற்றி சொல்லணும்னா, அவர் முதல்ல அவருடைய சினிமா வாழ்க்கை தொடங்கும் பொழுது என்னுடைய ஒரு அப்போ தான் நாங்கள் சந்தித்தோம். அந்த டைமில் இருந்து எனக்கு அவரை நல்லா தெரியும். அதில் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அது நான் அவரை பற்றி நான் எப்போ யார்கிட்ட பேசினாலும் அதுதான் சொல்லுவேன். அண்ட் எதையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் வில் மைண்டட். அது எதையுமே வந்து லேஸில் விடவே மாட்டார். நிறைய விஷயங்கள் நான் அதை கோட் பண்ணலாம். அதில் எனக்கு வந்து இன்றைக்கி அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக நல்ல இசையமைப்பாளராக இருக்காருன்னா அவருடைய விடாமுயற்சி, அவருடைய அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஏன்னா அவர் முதல்ல மியூசிக் ஆரம்பித்தப்போ நான் அவரோட பல டியூன்ஸ் நான் என் கூட ஷேர் பண்ணுவார். அப்போ என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் முதல்ல மியூசிக் போடுவேன், அப்புறம் நான் ஹீரோ ஆகிறேன் பாருங்க அப்படின்னு. அதுலேருந்து தான் நான் அவரை ஹீரோன்னு கூப்பிட ஆரம்பித்தேன் அப்போலேருந்தே. அண்ட் ராஜ்பி ஷெட்டி சார், அவரை எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஐ லவ் ஹிஸ் எனர்ஜி. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டிரெக்டர் அண்ட் டு த ப்ரொடியூசர். படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். அது வந்து நம்ம ஸ்டேட்லேயும் வந்து அது ரொம்ப சிறப்பாக நல்ல லாபம் கொடுக்கணும்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அதில் உங்களுடைய பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் 45 சார். சார் சிவராஜ் சார், ரீசெண்ட் டேஸில் கன்னட இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா KGF, காந்தாரா போன்ற படங்கள்லாம் வேர்ல்டு லெவலுக்கு பேசப்பட்டிருக்கு. எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது உங்களுக்கு கன்னட இண்டஸ்ட்ரி பார்த்து இப்போ? ஐ திங்க் ரியலி வி ஆர் ப்ரௌட். ஏன்னா இப்போலேருந்து இல்லை, கன்னடா ஃபிலிம் ரொம்ப ஃபிலிம் இங்கே ரீமேக்காக இருக்குது. இங்கே தமிழில் ஹிந்தியில் ரீமேக்காக இருக்குது. அதே மாதிரி தமிழ் படம் கூட அங்கேருந்து ஐ திங்க் சவுத் இண்டியன்ஸ் ஹவ் காட் தட் என்னது எமோஷன் அண்ட் ட்ராமா, ஹை ட்ராமா எமோஷன்ஸ் சவுத் இண்டியன் லாங்குவேஜ்லேயே இருக்குது. ஸோ இது இந்த லெவல் போயிருக்கிறது இன்னும் பெருமையாக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் அன் மோட்டிவேஷன் ஃபார் எவ்ரிபடி டு கோ இன் டு பேன் இண்டியன் ஃபிலிம். சார், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார் கொஞ்சம் இதாகிட்டுனா பொலிட்டிக்கல் போகிறாங்க. விஜயகாந்த் சார், சரத்குமார் சார், இப்போ விஜய் எல்லாம் நிறைய பேர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து. கர்நாடகாவில் வந்து நீங்களும் சரி, ராஜ்குமார் சார், உபேந்திரா சார்லாம் யாருமே இந்த பொலிட்டிக்கலே ஏன் டச் பண்ண மாட்டேங்கிங்க? என்ன காரணம்? அது பாலிடிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு பாலிடிக்ஸ் என்ன தெரியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் திங், நீங்கள் என்ன பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணணுமோ கண்டிப்பாக அது பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பவர் வேணாம். அதுக்கு நாங்கள் யாருக்கு வேணால் பண்ணலாம். I do not show partiality. I can do for everybody. But politics, sometimes it doesn't happen like that. Only to some people they'll do, not for everybody. But we can do for everybody, and I don't care for anybody because it's my money whom I want to help. ஓகே சிவராஜ் சார், நீங்கள் ஒரு ரியல் ஹீரோங்கிறனால இந்த கேள்வி கேட்குறேன். ஏன் உங்களை ரியல் ஹீரோன்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் கமல் சாரை பற்றி கேட்டது நான் தான். நீங்கள் பதில் சொன்னீங்க கமல் சாரை பற்றி. அதே மாதிரி கமல் சார் பக்கம் ஸ்டாண்டாகவும் இருந்தீங்க. அவ்வளோ எதிர்ப்பு இருந்தப்போ ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எனக்கு. அது அவ்வளோதையும் மீறி. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் அப்பா, பிரதர் இவங்க இழப்புக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கும் ஒரு சம் டிசீஸ். இதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தை பார்க்குற பார்வை, முன்னாடி நீங்கள் வந்து பார்ன் அண்ட் பிராட் அப் சில்வர் ஸ்பூன், கோல்டு ஸ்பூன் கூட சொல்லலாம். அந்த பார்வை மாறி இருக்கா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மக்களை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி ரசிகர் இவங்களெல்லாம் பார்த்த விதம் வேறமாக இருக்கும். இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த இழப்புகளுக்கு அப்புறம், உங்களுடைய டிசீஸ்க்கு அப்புறம்? ப்ராமிஸாக சொன்னால் நான் ஐ திங்க் December 18th நான் புறப்பட்டேன் 2024. போகும்போது ஐ வாஸ் வித் ஃபுல் டியர்ஸ். ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
வீடை பார்த்தேன். இந்த மாதிரி மீடியா பீப்புள்ஸ் ரொம்ப பேர் இருந்தாங்க. ரொம்ப பேருக்கு அவங்க கண்ணிலும் தண்ணி இருந்தது, எனக்கு கண்ணிலையும். எவ்ரிபடி வாஸ் இன் டியர்ஸ். ஐ வாஸ் வெரி எமோஷ்னல். அப்புறம் என் கசின்ஸ் இருந்தாங்க. ரொம்ப பேர் போருமே வரும் போகிறோமா இல்லையா என்ன உண்மை தெரியாது. ஏன்னா see it is 100% doctors give guarantee, no doubt. But suppose மனுஷன் எப்படி சப்போஸ் வேர்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஐ வாஸ் வெரி 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 ஸ்கேர்ட். போகும்போது எவ்ரி திங் மை செல்ஃப், மை ஒய்ஃப், மை டாட்டர், 3 பேர். அப்புறம் பிஃபோர் தட் மை டாட்டரோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வாஸ் இன் மயாமி. ஸோ 3 பேர் போகும்போது இட் வாஸ் ஃபுல் ஆஃப் சைலன்ஸ். ஜஸ்ட் வி ட்ராவலிங், தட்ஸ் ஆல். அங்கே போகும்போது கொஞ்சம் ஐ வாஸ் லிட்டில் when I went on the day operation day 24th December 24th morning I went, என்னமோ கொடுத்தாங்க. I went drowsy போனேன். I know after that I did not know what happened. After 5 hours 6 hours I saw my wife and she gave hand. நான் கேட்டேன், நான் திருப்பி உன் கையை பிடிப்பேன் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். That was my reaction. I don't know whether I'm going to see you back or not. எனக்கு தெரியும், யாருக்கு தெரியும் அந்த 5 hours என்ன வேணா ஆகலாம். But the doctor was just like God. He brought back me and after that everybody, the whole world looked very new. அப்போ அந்த 5 hours the sleep இருக்குல்ல, எங்கேயோ கொண்டு போவோம். I think would have gone there. ஹெவனுக்கே போயிட்டு வந்திருப்போம், இல்லை ஹெல்லுக்கே போயிட்டு வந்திருப்போம், தெரியாது. பட் ஆஃப்டர் சீயிங் தட் நான் உலகமே ஒரு மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 days ஆச்சு அந்த டிரான்ஸ்லேட் வெளியே வர்றதுக்கு. Then afterwards when I landed here in India, Bangalore வந்தப்பறம் I was very emotional. யார் அப்புறம் அங்கே கூட ஆப்ரேஷன்லேருந்து யாரை ஃபோன் பண்ண கூட இமீடியட்டாக எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஒரு மாதிரி ஐ can't control. ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. Then I should thank God, I should thank everybody. And இந்த மாதிரி லவ் எங்கே கிடைக்க போகுதுன்னு I can never forget this. எவ்வளோ வேணால் துட்டு சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த லவ் நான் சம்பாதிக்க முடியாது. I should be blessed. துட்டு வரும் போவோம், ஆனால் இந்த அன்பு திருப்பி கிடைக்காது இந்த மாதிரி அன்பு. ஸோ அது வந்து எப்பயும் I'll be always having in my heart. நான் ஜோகின்னு ஒரு ரோல் பண்ணிருக்கேன். தட் ரோல் இஸ் வெரி குட். ஜோகின்னா ஆக்சுவலாக இது பண்ணுவேன், என்னது எல்லார் வீட்லேயும் போய் எதாவது சொல்லி he asks, he begs. ஸோ இப்போ எல்லாம் லவ் கொடுத்துருக்கீங்க, அந்த ஜோகி வந்து இந்த ஹார்ட்டில் வச்சிருப்பேன். I'll always be saving in my heart. Thank you. This is a question to this is a question to the director and to the producer. Yes. So your work on screen looks very impressive, but can you please throw a little light on the technical aspects, the amount of work, the effort that went into it, the firms that went into the CG thing, the time period taken, and the production cost involved? Yeah, 16 minutes 27 frames என்னோட படம். அந்த அவ்வளோதான் ஷார்ட்ஸ் இருக்கு எனக்கு. அது எங்கே வந்து இப்போ நம்ம சென்சாரில் இந்த ஷார்ட் எடுத்து இன்னொரு ஷார்ட் போனோன்னா எங்களுடைய ஷார்ட்டே கிடையாது. ஸோ அவ்வளோதான் எடுத்துருக்கோம். அதனால ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ப்ரொடியூசருக்கும் எவ்ரிடே நம்ம என்ன ஷூட் பண்ணுறோம் அதோட கிளிப்பிங், அதோட மியூசிக், அதோட டப்பிங் அப்படியே ஃபோன்லேயே அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணின்னு இருந்தேன். ஸோ அவரும் இந்த அனிமேஷன் படம் வச்சு நம்ம படம் வச்சு மேட்ச் பண்ணி கரெக்டாக இருக்குன்னு அவருக்கும் வி வேர் பேரலி கோயிங் டுகெதர். ஒரே இதில் நடந்திருக்கோம் 2 பேரும். இந்த சிஜி வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நம்ம படத்தில் ஒரு லாஸ்ட் 20 minutes ரொம்ப ஹியூஜ் சிஜி தேவைப்பட்டது. அந்த சிஜி வந்துட்டு நம்ம கனடாவில் மார்ஸ்ன்னுட்டு ஒரு கம்பெனியை எடுத்து அவங்க தே டுக் டைம் 1.5 years சிஜிக்கு டைம் ஆச்சு. அதனால தான் படம் கொஞ்சம் டிலே ஆனது. பட் ஓவராலாக இன்னைக்கு படம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பி. இப்போ தான் நான் கியூபில் தான் படம் பார்த்துட்டு இப்போ தான் ஓவர்சீஸ்க்கு அப்லோட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வெரி ஹாப்பி அபவுட் த அவுட்புட். சிவராஜ்குமார் டைரக்டர் அர்ஜுன் சார் இங்க சார். சாரி டு கட் அக்ராஸ், ஒன் லாஸ்ட் क्वेश्चन மட்டும் ரிக்வெஸ்ட். சிவராஜ்குமார் சார் சார், இதே கடவுள் நம்பிக்கை படம் அப்படின்னால உங்கள்கிட்ட கேட்குறோம். நாங்களாம் புனித் சாருடைய மெமோரியலுக்கு வந்து பெங்களூர் வந்தோம். அவரை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க. இன்னும் அவருடைய சோசியல் இதை பற்றி, சர்வீஸை பற்றிலாம் அவ்வளோ பேசிகிட்டே இருக்காங்க. சினிமாவை மீறி எவ்வளோ நல்லா செஞ்சார், மக்களுக்கு செஞ்சார் அப்படின்னு. அவர் சின்ன வயசில் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மேலே கோபம், ஒரு கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் அது வந்து உங்களுக்கு டவுட் வராதா? ஏன் இப்படி இந்த வயசுலேயே வந்தது அப்படின்னு? சரி, டைம்னு வரும். அது என் தம்பி சின்னவன், 46 years when he passed away. Lifely everything we have to face it and go. இப்போ அதே வேற உங்க வீட்டில் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 20 years 21 years போயிடுவாங்க. See, it is அந்த ஒரு டைம் முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. I think my father and mother always, அவன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எப்பயும் அவங்க அப்பா அம்மாவோட தான் இருப்பான். எங்களோட ஜாஸ்தி அவன் தான் இருந்தான். ரொம்ப 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 எல்லா ஷூட்டிங்கும் we used to go.
ப்ரைவேட்டாக தான் படித்தேன் தவிர நாட் கோ ஃபார் ஸ்கூல் ஆர் காலேஜ். ப்ரைவேட்டாக தான் படித்தேன். அப்பா அம்மாவோடய இருந்தான். சின்ன வயசுலேயே ஸ்டார் ஆகிட்டான். சின்ன வயசுலேயே நேஷனல் அவார்டு வந்துச்சு. சின்ன வயசுலேயே ஹீரோ ஆகிட்டான். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பேன் விட்டுட்டு அப்புறம் திருப்பி பிகேம் அன் பிக் ஹீரோ. அது வரைக்கும் அவன் அப்பா அம்மா ஐ திங்க் அப்பா அம்மாவுக்கு அவனுக்கு தேவைப்பட்டது போல இருக்கு, அதான் கூப்பிட்டுட்டாங்க. டேரக்டர் சார், இங்கே சார் டேரக்டர் அர்ஜுன் சார். சார் இப்போ 45 கன்னட வெர்ஷன் வந்து கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகுது, தமிழ் வெர்ஷன் வந்து நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன ப்ராப்ளம்? ஹேவ் யூ ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம் இன் ரிலீசிங் ஆன் கிறிஸ்மஸ்? இல்லை சார், நம்மளுக்கு 25th எல்லா பக்கமும் நிறைய ரஷ் இருக்குது சார். வேறு படத்தோட நிறைய படங்கள் இருக்குது, இங்கேயும் நம்ம நல்ல படங்கள் இருக்குது. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட பேசினப்போ they said we can come 1 week later after the release in கன்னடான்னுட்டு. நம்மளுக்கு டு பி வெரி ஃப்ராங்க் கன்னடா ஒரு பெரிய ரிலீஸ் இருக்குது சார். இது இந்த கன்னடத்தில் நம்மளுக்கு we have so much confidence that கன்னடா audience will hold this film in a very big way. அப்படி ஆச்சுன்னா நம்ம இங்கே வந்து காட்டுறதுக்கு 1 week டைம் இருக்கோ, we can present it in a still better way. Yeah. Thank you so much for the questions.